ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆர்டிமியை வந்து எப்படி எக்ல இருந்து ஹேட்ச் பண்றதை பத்தி பார்க்க போறோம். இது இந்த செட்டப் நல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு தேவையான கனெக்டர், டியூப், கண்ட்ரோலரு, அந்த மோட்டர் எல்லாமே லோக்கல் அக்சசரிஸ்ல அக்வேரியம் ஷாப்ல கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் வந்து எப்படி கரெக்டான ப்ராசஸ் பண்ணா ஹேட்ச் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோ. ஓகேவா? ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க. ராக் சால்ட் எடுத்துங்க அண்ட் பேக்கிங் சோடா எடுத்துங்க. இது ரெண்டுமே வீட்டுல இருக்கும். அண்ட் மெயின் திங் ஆர்ஓ வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுல மட்டும் தான் நீங்க ஈல்ட் நிறைய எடுக்கலாம். ஓகேவா? ரெண்டுத்துலயுமே ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிருக்கேன், 2 லிட்டர் பாட்டில் ரெண்டுமே. ஓகே, எதுக்கு வச்சிருக்கேன்னா ஒன் டே விட்டு ஒன் டே நீங்க கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அழகா நீங்க டெய்லி கல்ச்சர் எடுத்துட்டே இருக்கலாம். ஓகேவா? ஹேட்ச் பண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். எனக்கு நீட் நிறைய இருக்கனால நான் ரெண்டுத்தையுமே ஒரே டைம்ல பண்ணிருக்கேன். ஓகே, ரெண்டுத்துலயுமே ராக் சால்ட் போட்டாச்சு. அண்ட் ராக் சால்ட் கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த செட்டப் வந்து மெரைன்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம உப்பு போடுறோம். இது வந்து பிஹெச் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம இந்த சோடா உப்பு போடுறோம். ஓகேவா? ரெண்டுமே வீட்டுல இருக்கும், நீங்க தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு மட்டும் தாங்க போடணும். இது சும்மா லைட்டா போட்டாலே போதும். அண்ட் நம்ம இந்த எக் டேப்லெட் வந்து நீங்க ஷாப்ல கிடைக்கும், எடுத்து வாங்கிக்கிட்டு நீடு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போட்டுட்டு மீதியே எடுத்து வச்சிருங்க, யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மீன் நிறைய இருந்ததுன்னா ஃபுல்லா கொட்டிருங்க, கம்மியா இருக்கு அப்படின்னா கம்மியா கொட்டுங்க, நிறையவே ஹேட்ச் கொடுக்கும். ஓகேவா? இதோட ஹேட்சிங் ப்ராசஸ் என்னன்னா, இது ஃபுல்லா பபுள்ஸ் போறதுனால வேவ் மாதிரி அதுக்கு கிரியேட் ஆகிறதுனால அது ஹேட்ச் ஆயிரும். ஹேட்சிங் வந்து 24 ஹவர்ஸ் கிடையாதுங்க, 48 ஹவர்ஸ் கழிச்சு இதை எடுங்க, சூப்பரான ஈல்டு கொடுக்கும். அண்ட் இது வந்து 2 பாட்டில் நான் ஈவனா போட்டுட்டேன். நீங்க வந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு இன்னொரு பாட்டில் ஆட் பண்ணுங்க. பட் 48 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஒவ்வொரு பாட்டிலுமே நீங்க ரிமூவ் பண்ணி கல்ச்சர் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் கல்ச்சர் ஈல்டு நிறைய வரும். 24 ஹவர்ஸ்ல பாட்டில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துறாதீங்க. இப்ப நான் 48 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்ததுனால எனக்கு எவ்வளவு கல்ச்சர் வந்திருக்குன்னு பாருங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேன்ல எடுத்த ஹேட்சிங் ஆர்டிமியா தான். எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, மேல கீழே ஃபுல்லா அடியில இருக்கும் பாருங்க, நிறைய கொச்சன்னு இருக்கும். நம்ம ப்ராசஸ் கரெக்டா பண்ணோம்னா நமக்கு ஈல்டு சூப்பரா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? அக்வேரியம் பொறுத்தவரை என்னென்ன டவுட்ஸ் வேணுமோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் சொல்லுவேன். 8 to 8 நீங்க கால் பண்ணலாம். மார்னிங் 8 to நைட் 8 வரையும் நீங்க கால் பண்ணலாம், நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் இந்த ஃபீடை வந்து எல்லா குட்டிங்களுக்குமே யூஸ் பண்ணலாங்க. கப்பிக்கு சூப்பர் ஃபீடு. ஓகேங்களா? தேங்க்யூ.